திருவிற்கோலம். விற்கோலம், ஸோ வில் கோலம். ஸோ சிவன் வந்து வில்லோட இருக்கார். ஓகேவா? ஸோ இந்த ஊர் வந்து திருவிற்கோலம். சிவன் வந்து விற்கோலநாதர், அதாவது வந்து கையில வந்து வில்லோட இருப்பார். கையில வில், கையில ஸோ சிவன் இல்லை, அதுதான் கேட்குது. சாரி, இந்த இடத்துல வந்து வில்லோட இருக்கார். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 274 பாடல் பெற்ற சிவஸ்தலம் உண்டு. பாடல் பெற்ற சிவஸ்தலம்னா திருஞான சம்பந்தர் ஆர் திருநாவுக்கரசர் ஆர் சுந்தரர் ஆர் எனி 2 of them or all 3 of them வந்து பாடின ஸ்தலம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த மாதிரி இருக்கிற 274 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இந்த கோயிலும் ஒன்று. திருஞான சம்பந்தர் வந்து இங்கே வந்து பாடியிருக்கார். அந்த பதிகம் தான் நம்ம உள்ளே பாட போகிறோம். ஸோ இந்த திருவிற்கோலமோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்னென்னா, சிவபெருமான் வந்து 8 வீர செயல்கள் புரிஞ்சிருக்கார். அது வந்து வீரட்டானம், வீர செயல்கள் புரிந்த ஸ்தலம், வீரட்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் திருக்கடையூர் தெரியும். மார்க்கண்டேயனுக்காக யாரை காலால் உதைக்கிறார்? யமதர்மராஜாவை. வெரி குட், வெரி குட். யமதர்மராஜாவை காலால் உதைக்கிறார். அதுபோல இன்னொரு அந்த 8 வீர செயல்களில் ஒன்று பார்த்தோம்னா திரிபுர சம்ஹாரம். திரிபுர சம்ஹாரம்னா 3 திரிபுரம் அப்படின்னா 3 ஃபோர்ட். 3 ஃபோர்ட்டை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்ணுறார், அதாவது அழிக்கிறார். ஸோ 3 அசுரர்கள் இருக்கா, தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. 3 பேர் தவம் பண்ணி என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கோட்டை, ஒரு தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, உலோக கோட்டை. உலோகம்னா மெட்டல். ஸோ இப்படி வந்து ஒரு ஃபோர்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாரையும் அதுக்குள்ளே வந்து மாட்டை வச்சு எல்லாரையும் அவள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அதை தாண்டி மக்களுக்கு எதுவுமே தெரியல. தேவர்கள் எல்லாரும் அதில் மாட்டின்றா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப சிவபெருமான்கிட்ட வேண்டுறப்ப சிவபெருமான் வந்து அந்த 3 பேரை அழிக்கணும். ஆனால் அந்த 3 பேர் வாங்கின வரம் வந்து எப்படின்னா, அவங்க 3 பேரையும் ஒருத்தர் வந்து ஒரே சமயத்தில் அந்த 3 கோட்டையும் ஒரே அலைன்மெண்ட்டில் வரப்போ அழிக்கணும். அப்படி தான் அவளுக்கு வந்து அது 3 ஃப்ளையிங் கோட்டை. அது வந்து அந்த ஒரு பொசிஷனில் மட்டும்தான், அந்த 3 ஒரு அலைன்மெண்ட்டில் வரப்போ மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்குறா ஒரே அம்பால. ஓகேவா? அதனால தான் வந்து அவளுக்கு வந்து அழிவே இல்லை அப்படிங்கிற அந்த ஆணவத்தோட வந்து எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு துன்பப்படுத்திட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டினோடனே சிவபெருமான் போருக்கு புறப்படுறா. அந்த போருக்கு புறப்பட்ட இடம் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிற சிவஸ்தலம் திருவிற்கோலம். போருக்கு போனோன்னா என்ன, கையில் வில்லு வேணும், அம்பு வேணும். ஸோ சிவபெருமான் பவன் நேரோ. ஸோ சிவபெருமான் என்ன பண்ணுறார், அதாவது வந்து தேவர்கள் எல்லாரையும் தேராக்குறார். சூரியன் சந்திரன் அவர்களை வந்து தேருக்கு சக்கரமாக்குறார். பிரம்மா தேரோட்டி, மேருமலை வந்து போ, இது அந்த போல கட்டுறதுக்கு நான் வந்து வாசுகிங்கிற பாம்பு, ஆரோ வந்து திருமால், இப்படி எல்லாத்தையும் மகாவிஷ்ணு, இப்படி எல்லாரையும் தயார் பண்ணிட்டு போருக்கு புறப்படுறார். போருக்கு புறப்படுறப்ப என்னன்னா பிள்ளையார வணங்கல. நம்ம வீட்டில் எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், விக்னேஸ்வர பூஜை. ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாடணும்? அதே போல நீ காலையில கிளம்புறப்ப முதல்ல சதுர்கா யாருக்கு போட்டு கிளம்பினோம்? பிள்ளையாருக்கு தான் சதுர்கா போட்டு கிளம்பினோம். ஸோ எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிள்ளையாரை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு பண்ணோம். இவா வர்ஷிப் பண்ணாமல் கிளம்பினதுனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த தேரோட ஆக்சில் அச்சு முடிஞ்சிடுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து விக்னேஸ்வர பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து போருக்கு புறப்படுறா. அந்த அச்சு முடிஞ்ச இடமும் இங்கே தான். உள்ளே பார்த்தீங்கன்னா அச்சுரித்த விநாயகர். அச்சுக்கு வந்து தமிழில் வந்து கூரம் அப்படின்னு ஒரு பேர். அதுதான் வந்து சேஞ்ச் ஆகி கூரம் ஹஸ் சேஞ்ச் அஸ் கூவம். நம்ம இன்னைக்கு கூவம்னு சொல்கிறோம்ல, மெட்ராஸில் ஓடுற ரிவர். அந்த லேக் இங்கே இருக்குது, அந்த ரிவர் இங்கேருந்து இந்த லேக்லேருந்து போகிறது. அதுதான் நம்ம சென்னையில் நம்ம கூவம் ரிவர் சொல்கிறோம்ல, அது இங்கேருந்து தான் போகிறது. அது வந்து அந்த கூரம் ஆக்சில் அந்த உடஞ்ச இடம்ங்கிறதுனால இந்த இடத்துக்கு கூரம்னு பேர். அதுதான் மருவி கூவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து போருக்கு புறப்படுறார். அந்த 3 கோட்டையும் வந்து ஒரு சேர வரப்போ அழிக்கிறதுக்காக இந்த சிவபெருமான் என்ன பவு ஆரோ எல்லாம் யூஸ் பண்ண போகிறாள்ல. ஸோ இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கர்வம், நம்மளோட ஹெல்ப்போட தான் சிவபெருமான் போருக்கு போய் இவாளை அழிக்க போகிறார். அதை பார்த்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு பவும் வேணாம், ஆரோவும் வேணாம், அம்பு எதுவுமே வேணாம்னு சொல்லி தன்னுடைய சிரிப்பால் அந்த 3 கோட்டையை ஒரு லைனில் வரப்போ அழிக்கிறார். இது நடந்த இடம் தான் திருவதிகை. நம்ம அந்த கூற்றாயனவாறு பதிகம் பார்த்துருக்கோம்ல, அந்த முப்புறத்தை அழித்த இடம் திருவதிகை. அதுக்கு கிளம்பின இடம் வந்து திருவிற்கோலம். நம்ம இங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார். இப்போ இருக்கிற நம்மளுக்கு உடனே இது என்ன, இந்த மாதிரி 3 ஃபோர்ட் வானத்தில் பறக்கும், இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குமா அப்படின்னா, அந்த 3 ஃபோர்ட் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் அந்த 3 ஃபோர்ட் இருக்குது. விச் இஸ் ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம்னா என்ன? ப்ரைட், ஈகோ, ப்ரைட்.
நான் தான் எல்லாமே, ஐ எம் சுப்பீரியர் அப்படிங்கிறது ஆணவம். கர்மம்னா என்ன, நம்ம செஞ்ச பேட் டீட்ஸ், கர்ம வினை. மாயை என்னது, மேஜிக், இல்லூஷன்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கணும், இப்படிதான் நம்ம லைஃப் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு அந்த ஒரு பபுல்லே இருப்போம்ல, அதுதான் மாயை. ஸோ இதுதான் அந்த 3 ஃபோர்ட். இந்த 3 ஃபோர்ட்டை வந்து யாரால் அழிக்க முடியும்னா சிவபெருமான் தன்னுடைய சிரிப்பு அப்படிங்கிற அந்த அருளால் மட்டும்தான் அழிக்க முடியும். அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணுறது தான் இந்த திரிபுர சம்ஹாரம். அதுதான் வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயை தான் வந்து தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, உலோகக்கோட்டை, இது 3 வந்து எங்கேருந்து எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். கரெக்டாக நம்மளோட ஆணவம் இங்கேருந்தே வந்து நம்ம ஃபோன் பண்ணி ஒரு தட்ட சொல்லுவோம், என்ன போல் உண்டா தெரியுமா அப்படிமோ. கர்ம வினை நம்ம பேட் டீட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மாயை நம்மளோட இல்லூஷன். ஸோ இது வந்து எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். இது எல்லாத்தையும் அழிக்கணும்னா சுவாமிகிட்ட வந்து சுவாமியோடைய அருளுக்கு நம்ம பாத்திரமானோம்னா அது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ திருவிற்கோலநாதர், திரிபுர சுந்தரி அம்பாள், திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். ஸோ அந்த பதிகத்தையும் இன்னைக்கு உள்ள போய் பாடுவோம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா. இதுல வந்து ஆக்சுவலி மாணிக்கவாசக பெருமான் வந்து இதை சொல்றார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறம் உந்தி பெற, ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற, ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பு முப்புறம் உந்தி பெற, ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. அதாவது வந்து வளைந்தது வில்லு, மேருமலை வில்லாக்கி, விளைந்தது பூசல், போருக்கு புறப்படுறார். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போருக்கு புறப்படுறப்ப நிறைய அம்பு வச்சிருப்பா, 5, 6, 10 அம்பு வச்சிருப்பா. இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா ஈரம்பு கண்டிலம், இவர்கிட்ட மல்டிபிள் அம்பே இல்லை, ஒரே ஒரு அம்பு தான் எடுத்துன்னு போறார். ஏகம்பர் தங்கையில் ஒரு அம்பு எடுத்துன்னு போறார் முப்புறம். அதுக்கு வந்து அந்த இன்னொரு தோழி பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றான்னா, ஒன்றும் பெருமிகை, அந்த ஒரு அம்பு கூட யூஸ் பண்ணாம தன்னுடைய சிரிப்பாலே வந்து சிவபெருமான் வந்து அந்த திருப்புரத்தை சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா திருவாசகத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த கோயில் உள்ள போய் சிவபெருமானை வழிபடுவோம்.